எனக்கு. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த ஊத காத்துல காது வலி வந்துடும்ல. நான் உங்களை காதில் பஞ்சு வச்சுட்டு வர சொன்னேனே, வச்சிருக்கீங்களா? பஞ்சு எடுத்து அதில் யூக்கலிப்டஸ் ஆயில் பூசி என் காதில் வச்சிருக்கேன். அப்போ கூட எனக்கு ரொம்ப குளிராக தான் தெரியுது. ஏண்டி நீங்கள் 2 பேரும் நண்டு பிடிக்க வந்தீங்களா இல்லைன்னா கதை பேசுறதுக்கு வந்தீங்களா? கோமதி அக்கா, நம்ம இவ்வளோ தூரம் சுற்றிட்டோம், எங்கேயுமே நண்டு இருக்க மாதிரியே தெரியலையே. அந்த இடத்துல ஒரு நண்டு கூட நம்மளுக்கு கிடைக்கல, ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். ஏமா அண்ணோ, கொஞ்சம் இறங்கி வா. ஆஹா, நண்டு வேலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே எங்கே? என் பின்னாடியே வா, காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது, அதனால உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, நாங்கள் நண்டு பிடிக்க போயிட்டு வரோங்க. பாய்ங்க. ஆஹா, எவ்வளோ பெரிய நண்டு. கிடச்சிருச்சு, நல்லா கொழுத்த நண்டாவே கிடச்சிருச்சு. என்ன இவன் நண்டு பிடிக்கிறேன்னு இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கவுந்துட்டு இருக்கா? ஏய் சோம்பேறி அண்ணோ, அந்த சட்டியை இந்த பக்கமா வெய்யு. நான் பிடிக்கிற நண்டெல்லாம் எதில் போடுறது? ஐயோ, இந்த வரப்பெல்லாம் ஒரே சேரா கிடக்குதே, என்னால் இந்த பக்கம் வர முடியாது. இந்தா, நான் இங்கேருந்தே உனக்கு சட்டியை தூக்கி போடுறேன். கிறுக்கு, அது மண் பானை. தூக்கி போட்டேன்னா பானை வீரல் விட்டுரும். பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து சைடு வெய்யு. கோமதி அக்கா, முதல்ல நம்ம இந்த சட்டியில் எல்லா நண்டையும் பிடிச்சி போடலாம். இது கொஞ்சம் பெரிய சட்டி மாதிரி தெரியுதுல்ல? சரி. இந்த நண்டுங்களை பாரு, என்ன மாதிரி வீடு கட்டி வச்சிருக்குதுங்கன்னு பெரிய இன்ஜினியரே தோத்து போயிடுவான் போல இருக்கு. கையை நீட்டாக விடும்போது அது பாட்டுட்டு போகுது, அதுக்கப்புறம் பார்த்தா சைடில் இருந்து ஒரு சந்து போய் அது வேற வழியாக போகுது. பார்த்து அப்படியே சந்துக்குள்ளே போகிறேன்னு சுரங்கப்பாதை நோண்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிட போகிறேன். ஏண்டி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளைஞ்சு நெளைஞ்சு நண்டு பிடிச்சிட்டு இருக்கேனே, நீ என்னடானா அங்கே நின்றுட்டு என்ன நக்கல் பண்ணுறியா? ஒழுங்கா நீயும் வந்து நண்டு பிடி வா. பரவாயில்லையே, இந்த ஒரு இடத்துலையே ஒரு 30 நண்டு கிட்ட கிடச்சிடுச்சு. அண்ணோ, நீ என்ன வர போறியா இல்லை அங்கேயே நின்றுட்டு வேடிக்கை பார்க்க போறியா? இந்த பாரு, நான் ஒரு 50 நண்டுக்கு கிட்ட பிடிச்சாச்சு. நீயும் ஒரு 50 நண்டு பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, பாதியாக நம்ம கணக்கு முடிஞ்சிடும். அச்சோ, எனக்கு நண்டு பிடிக்கிறதுலாம் ரொம்ப பயம். எனக்கு சாப்பிட தான் தெரியும், நண்டெல்லாம் பிடிக்க தெரியாது. அதுவும் இல்லாமல் அதோட பல்லுங்களெல்லாம் பார்த்தியா எவ்வளோ குறுக்கூறாக இருக்குதுன்னு. எனக்கு கச்சி வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நேக்காக பிடிக்கணும். வா, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நீ தான் இவ்வளோ பெரிய கை வச்சிட்டு இருக்கியே, நீ நண்டு வலையில் கையை விட்டாலே போதும், எல்லா நண்டும் வெளியே ஓடியாந்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நண்டு வலையில் நண்டுக்கு பதிலாக வேறு எதுனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வேறு எதுனா என்ன இருக்கும்? ஏதாவது பெருசாக எதிர்பார்க்குறியா? ஒருவேளை நத்தை, நட்டுவாங்காளி அந்த மாதிரி வேறு எதுனா இருக்கும்னு நினச்சேன். அது பேரை நான் வாயில் சொல்ல விரும்பலை. நத்தை கிடச்சா நத்தை கறி போட்டுருவோம். நீ சொல்கிற ஐட்டம் கிடச்சா அந்த கறியை போட்டு குழம்பு வச்சுருவோம். நம்ம கையில் எது கிடச்சாலும் அதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துடணும். அது ருசி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க வேணாம். பேண்ட்டெல்லாம் ரொம்ப சேராகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு நண்டு சூப் வேணுமா வேணாமா? நீ சேர்த்தெல்லாம் பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு நண்டும் கிடைக்காது, சூப்பும் கிடைக்காது. அது ஒரு பேர் ஓடுது பார், புடி. அடியே, நல்லா குனி, அப்போ தான் உன்னால் அந்த நண்டெல்லாம் பிடிக்க முடியும். அப்படிதான், நல்லா முங்கி புடி. ஏய், எனக்கு சொல்லி கொடுக்குற பேரில் நடிகிறிய நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, புட்ரி. இதான் நல்ல நேரம், அதான் 2 மண்டமாலியே போட்டேன். இன்னும் பிடிக்கலையா நீ நண்டை பிடிக்கிறதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போன நண்டோட பசங்கள்லாம் படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க போல இருக்குது. ஏய், உனக்கு ரொம்ப நஷ்டம். கீழே வந்துட்டேனே, என்னை யாரன்னா காப்பாத்துங்க, தூக்கி விடுங்க. அச்சோ, கோமதி அக்கா, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சேத்துல கை வைக்க மாட்டேன்னா நல்லா உழுதியாப்போ. அம்மா, அதானே, நீயும் சேத்துல விழுந்தியா? நான் மட்டும் சேத்துல விழுந்ததுனால என்ன சந்தோஷமா இருந்தேன் பத்தியா? உன்னை எவ்வளவு நேக்க தண்ணியில தள்ளி விட்டேன்னு. ஐயோ, என் புடவையெல்லாம் சேரா போச்சே. சரி, அழாத, கையை கூட தூக்கி விடுறேன். அடியே, உனக்கு உதவி பண்ணலான்னு கையை கொடுத்தா எண்ணெயை சேத்துக்குள்ள தள்ளி விட்டியா நீ? இப்போ மாற்று துணி கூட கொண்டு வரல, இப்போ எப்படி வீட்டுக்கு போய் சேர போகிறோம் நம்ம? 2 பேரும் கவலைப்படாதீங்க, பக்கத்தில் கலாவோட தோட்டம் இருக்குது, அங்கே கம்மா தண்ணி போயிட்டு இருக்கோம், அதில் நம்ம 3 பேருமே குளிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஜாலி, நம்ம தண்ணியில் குளிக்க போகிறோமா? அடுத்த தடவை நண்டு பிடிக்க வரும்போது மாற்று துணியை எடுத்துன்னு வந்துடணும், இல்லைனா இப்படி தான் சேத்துல ஊந்து வரைக்கிட்டு வீட்டுக்கு போவோம். உழுந்த இடத்துல ஒரு நண்டு கிடச்சிருக்கு, இந்தா பிடிச்சி போட்டு அதில். அடியே, சட்டி இந்த பக்கம் வைடி. என்ன அண்ணோ, ஒரு 50 நண்டு தேடி இருக்குமா? வந்து பாரு, 50க்கு மேலேயே இருக்குது. ரொம்ப நேரம் ஈரத்தில் உட்காந்துருக்கோம், அப்புறம் ஜுரம் வந்துட போகுது. நம்ம நண்டு பிடிச்சது போதும், மீதி நண்டு நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலாம். இரு, இது என்னவோ என் கண்ணில் புதுசாக ஒரு ஐட்டம் பட்டிருக்கு, இதை பிடிக்காம நான் விட மாட்டேன். ஓடாத, உன்னை பிடிக்காம விட மாட்டேன், இரு. பிடிச்சாச்சு. இது என்னன்னு பாரு. அட பரவாயில்லையே, எறா பிடிச்சின்னு வந்துட்டு இருக்க. அப்படின்னா இந்த வயலில் எறா கூட இருக்குமா?
நேற்று அடித்த மழையில் வேற எங்கேயோ ஆற்றுல இருக்க தண்ணியெலாம் இங்கே வந்திருக்கும், அதில் அடிச்சுன்னு வந்துருச்சோ என்னவோ. அப்போ சரி, இந்த இறா எனக்கு தான் சொந்தம், இதை யாரும் சாப்பிடக்கூடாது. சமைச்சிங்கன்னா இது எனக்கு தான் கொடுக்கணும். ஏம்மா தாயே, இந்த ஒத்த இறாவை நீயே சாப்பிடு. இது பத்திரமா கொண்டு போய் வள்ளியம்மா கிட்ட கொடுமா. உன் அக்கா இதை 4 கிலோ பாஸ்மதி அரிசி போட்டு உனக்கு பிரியாணி கிண்டி கொடுப்பாங்க. ஏய், என்னை வச்சு நான் காமெடி பண்ணுறியா? பின்ன என்ன, இவ்வளோ நண்டு கிடக்குது, அதை விட்டு இவ ஒரு இறா பிடிச்சாலாம், ரொம்ப தான் பீத்திக்கிறா. அக்கா இன்னைக்கு இவ்வளோ நண்டு போதும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். வீட்டுக்கு சீக்கிரம் போனாதான் இதை சமைச்சு அவங்களுக்கு சூப் போட்டு கொடுக்க முடியும். சரி வாங்க போகலாம். அடியே கை கூட்டுறி. ஐயோ வேணாம், நானே எழுதுக்கிறேன். பொண்ணு இங்கே வந்து பாரு, எவ்வளோ நண்டுங்க இருக்குதுன்னு. இந்த நண்டுங்கள்லாம் இப்படி மேய்ஞ்சிட்டே இருக்குது, இதுங்களை எப்படி நம்ம சமைக்க முடியும்? அதனால என்ன, உயிரோட பிடிச்சி வாயில போட்டுப்படி. ஏய், ரொம்ப பேசாத. சித்தி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வயல் நண்டுங்களெல்லாம் உயிரோட பிடிச்சிட்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி சாப்பிடணும். இந்த மாதிரி வயலில் பிடிக்கும் போதே இந்த நண்டுங்க செத்துருந்தா அதை நம்ம சாப்பிடக்கூடாது, அது நம்ம உடம்புக்கு கெடுதி. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு ஆனால் இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி வயல்ல நண்டு பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை, இதான் முதல் தடவை. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து நம்ம நண்டு பிடிக்கலாமா? பொன்னி, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ணோம், நீ சும்மா தான் உட்காந்துட்டு இருந்த. அக்கா உங்களுக்கு என் பிரச்சனை தெரியாதா? இந்த புடவை கட்டிட்டு என்னால் சேத்துல இறங்க முடியல. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு, என்ன மாதிரி நீயும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தண்ணியில் வந்து இறங்குன்ட்டு. நீ தான் இப்போ பார்த்தாலும் புடவை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்தோடனே உனக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், அதெல்லாம் போட்டு பழகு. அதானே, நீ வயசு பொண்ணு, எதுக்கு எப்போ பார்த்தாலும் புடவை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்க? இவளை பார்த்தியா, இவன் இப்பயே அரைக்கழுவி மாதிரி இருக்கா. ஆனால் அவன் ஜீன்ஸு பேண்ட்டு டிஷர்ட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருக்கா. அவகிட்டேருந்து ஒரு 4 ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டு பழகு. ஏய் கோமதி ஆண்டி, நீ மட்டும் என்ன இளமையா இருக்கிறியா? எனக்கு நீ நண்டு பிடிச்சி கொடுத்ததுனால உன் கூட நான் சண்டை போடாமல் இருக்கிறேன், அதுக்காக ஓவரா பேசக்கூடாது நீ. ஆமாம், நான் ஆண்டி, இந்தம்மா ஆயா. பார்த்து கழுத்து சுளிக்க போகுது, அங்கே பாரு தண்ணி பாம்பு போகுது. அச்சோ, எங்க? ஏய் எருமை, சும்மா சொன்ன, இறங்கடி கீழே. சும்மா சொன்னியா? அப்படியே கைத்தாங்கள கூட்டு போய் வீட்டில் விட்டுறேன். ஆமாம், எருமை கணக்கிற உன்னை தூக்கிட்டு போய் வீட்டில் விட்றாங்க, இறங்கடி கீழே. பிசாசு பிசாசு, மறுபடியும் என்னை சேர்த்துலேயே தள்ளி விட்டா பாருவேன்.